ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். இப்போ மழை நிறைய பெஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கடையில் போய்ட்டு சாண்ட்விச் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வீட்டில் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வானலை எடுத்து அடுப்பு வச்சுக்கிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு 3 ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். ஓரளவுக்கு பொன்னிறமாக வதக்கிட்டு வந்துட்டு இருக்குது. நல்லா கிண்டி விடணும். சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கோஸு, நமக்கு எந்த அளவு தேவையோ குவான்டிட்டியில் கோஸு போட்டுக்க போகிறோம். கோஸை போட்டுக்கிட்டு அதை கொஞ்சமாக அழகாக அப்படியே ஒரு பட்டிக்கிறோம். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, கொஞ்சம் கேரட்டு அப்படியே தூவி விடணும். பூ போல் அப்படியே தூவி விட்டுட்டு அதையும் லைட்டாக அப்படியே கரண்டி எடுத்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நமக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஈவனாக இருக்கும். அடுத்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணக்குள்ளே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அப்பப்போ ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அப்படி பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் குடமிளகாய் அதை அப்படியே மழைச்சாறு மாதிரி அப்படியே மெல்ல அப்படியே தூவி விடணும். என்னென்ன போட்டிருக்கோம், கோஸு, கேரட்டு, லாஸ்ட்டாக குடமிளகாய். பீன்ஸ் இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம், வேறு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ போட்டுக்கலாம். நமக்கு காய்கறி தான் குழந்தைங்க சாப்பிட மாட்டதில்ல, நல்ல காய்கறி நமக்கு இதுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதை அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியது தான். அது மேலே லைட்டாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்க வேண்டியதான். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதனால் காரணமாக அதிகமாக போடலை, சும்மா கொஞ்சமாக அப்படியே போட்டுவிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். வேறு எதுவும் நம்ம காரம் போடுறோன்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம், ஒரு சில்லி போட்டுக்கலாம், பச்சை மிளகா கூட நம்ம கிணி போட்டுக்கலாம். நமக்கு காரம் வேணாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால அப்படி போட்டாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம பவுட்ரு போட்டுக்கலாம், அது மிக்ஸ் பண்ணுறது. அதை போட்டு அடுப்பில் வச்சு நம்ம லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுக்கணும். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ராப்பராக அப்படியே கிண்டி விட்டு சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டு ஒரு ஆஃப் பதத்துக்கு வேகிற மாதிரி. ஏன்னா நம்ம சாண்ட்விட்சில் வச்சு நம்ம குக் பண்ணக்குள்ளே அது கொஞ்சம் பாதி வெந்துடும். ஃபுல்லாக வேவிச்சு சாப்பிட்றோன்றது அந்த மசாலாலாம் போட்டு பண்ணோன்னா அது ஒரு மாதிரியே ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம பயங்கரமாக பிரம்மாண்டமாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக நம்ம கொஞ்சம் ஸ்டஃபிங் மாதிரி இதை பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம கொஞ்சமாக இதை பண்ணி வச்சுட்டா கூட நம்ம ஈவினிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணுறதுக்கான ஒரு அடுப்பில் வைக்கிறது இருக்குது. நான் எலக்ட்ரிக்கலில் ஏன் வாங்கலைன்னா எங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக போகுது, அதனால தான் எலக்ட்ரிக்கல் வாங்கலை. இது ஸ்டவ் மெத்தட் வாங்கிக்கிட்டேன். இது 600 தான். இதனால் இப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு இதில் பண்ணுறதுக்கு. ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்காது, கரண்ட் பில்லும் கிடையாது, நமக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை ஒன்று கீயை தடவிட்டு அப்படியே ப்ரெட்டை வைக்கிறோம். ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்கணும் தேவை, அப்படியே வைக்கிறோம். நம்ம ஈஸியாக தானே, சீக்கிரம் பண்ண போகிறோம், அவ்வளோதானே. அதில் அமுல் சீஸ் வாங்கிக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு பாக்கெட் ஒரு 120 rupees வந்தது. அதை அப்படியே கொஞ்சமாக தூவி விட்டுக்கிட்டேன். அது நான் சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக அழகாக பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிறது. நம்ம அப்படியே ஈஸியாகவும் இருக்கும். அதில் நம்ம செஞ்சு வச்ச சிம்பிள் ஸ்டஃப் அதுதான். 3 வெஜிடபிள்ஸ் தான், கோஸு, கேரட்டு, குடமிளகா. வேணும்னா பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜாக இருந்தால் நம்ம எக்கு பண்ணிக்கலாம். சிக்கன் வைக்கிறதுனாலும் சிக்கன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். மட்டன் எது வேணாலும் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடேரியன் வச்சு நாங்கள் பண்ணிக்கிட்டோம். தீபாவளி நோம்பு சீசன் இருந்ததுனால நாங்கள் வெஜிடபிள் வச்சு பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டஃப்பு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அழகாக கொஞ்சம் லெவல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சீஸ் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சீஸ் எடுத்து அதுக்கு மேலே போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம கடையில் இது இழுத்தா அது நூல் மாதிரி வருதில்ல, அது மாதிரி குழந்தைங்க கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக அப்படியே தூவி விட்டேன். அது சீஸ் சீவியே இருந்தது அமுலில். அதுக்கப்புறம் மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம 3 லேயர் வச்சுக்கலாம். நான் 2 தான் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே லைட்டாக கீ விட்டுட்டேன். எதுக்குன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீயில் என்னென்னா டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ணும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரோஸ்டர் ஆகிறதுக்கு. அது அப்படியே கீழே ஒரு ஹேண்டில் மாதிரி இருக்கும், லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அழுத்தியும் பிடிச்சிக்கலாம். சேஃபு தான். ஆனால் நமக்கு இது ரொம்ப சேஃப். அலுமினியம் அது ஹேண்டில் எட்டக்க இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா சேஃபாக ஹேண்டில் பண்ணலாம். குக்கிங் நல்லாவும். நமக்கு கேஸ் தான். இது கேஸில் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது. நம்ம விறகு அடுப்புலையும் யூஸ் பண்ணிக்கலாம். தீ மட்டும்தான் தேவை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு கரண்ட் பில்லில் யூஸ் பண்ணி கரண்ட்டு ஏற்றிக்கிட்டு ஃபேஷனாக இருக்கும். பட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். 2 பக்கத்தை திருப்பி போட்டுட்டு பாருங்கள். வேணால் செக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். லைன் மாதிரி வந்துட்டு பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்தலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை எதுவும் வராது. திருப்பி எடுத்துகிட்டு அவ்வளோதான், ரோஸ் ஆகிடுச்சு. இப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெடியாக இருந்தது. ஓகே, இப்போ எடுத்து சரியான இடம்
பக்காவாக வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்கிறதுக்கு வந்து என்கிட்ட நான் ப்ராப்பரான ஒரு இது இல்லை. அதனால் ஸ்பூனும் கத்தியை வச்சு எடுத்து பாருங்கள். அழகாக எடுத்து பிளேட்டில் வச்சு அதை வந்து ஒரு கட்டிங், கிராஸ் கட்டிங், அவ்வளோதான். கட் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் பசங்க அப்படியே எனக்கு தான் அப்படின்னா, ஓகே இரு வெயிட் பண்ணு கட் பண்ணு அப்படின்ட்டு சூப்பராக வந்திருக்கு டேடி அப்படின்னாங்க. அதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஆஃப் அப்படியே கட் பண்ணி அவ்வளோதான். கட் பண்ணனா அவ்வளோதான் வந்துச்சு. அப்படியே என் பொண்ணு டக்குன்னு எடுத்துக்கிறேன் டேடி அப்படின்னா, ஓகே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இவ்வளோ தான், சிம்பிளாக செஞ்சு குழந்தைக்கு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்னும் சிறந்த தகவலை கொடுக்குறேன்.